1000 ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே வாழும் நாடு. மக்கள் தொகையும் குறையாமல் உள்ளது. மவுண்ட் அத்தோஸ் எனும் மலையக நாடு கிரீஸ் எனும் நாட்டினில் உள்ளது. ஆன்மீக ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ ஆண்கள் மட்டும் வாழ்கிறார்கள். இவர்கள் துறவற வாழ்க்கை வாழ்வதால் அந்த மலையினுள் ஒரு பெண்கள் கூட இல்லை. அங்கு பெண்கள் செல்ல தடை, விசாவும் கிடையாது. பெண் விலங்குகளுக்கு கூட தடை. மேலும் ஆண்கள் அங்கு செல்ல விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டுமானால் 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டுமாம். அப்படியே சென்றாலும் ஒரு நாளைக்கு 100 பேர் மட்டுமே செல்ல அனுமதி. இந்த நாடு சுயாட்சி கொண்ட துறவற குடியரசாகும். இது புனித மலை என்று அழைக்கப்படும் ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் உள்ளது. இந்நாடு 136 கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்டது. இது ஒரு அழகிய மலையக நாடும் கூட. மேலும் இங்கு குடியுரிமை பெற விரும்பும் ஆண்கள் சுமார் 3 ஆண்டுகள் பெண்கள் மற்றும் குடும்ப உறவுகளை மறந்து சுயமாக வாழ பழகினால் போதும், குடியுரிமை கிடைத்து விடுவார்கள். அதோடு அவர்களுக்கு சீருடையும் கொடுத்து விடுவார்கள். பெண்கள் இல்லாமல், குழந்தைகள் பெறாமல், இப்படிதான் மக்கள் தொகையும் குறையாமல் உள்ளது. மேலும் அங்கு குடியுரிமை பெறும் ஆண்கள் பெரும்பாலும் நன்கு மருத்துவம் போன்று பட்டம் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள மக்கள் தொகை 1700 முதல் 2400 வரை ஆகும். இங்கு வாழும் துறவறத்தால் இந்த மலையே அன்னை மரியாளுக்கு சொந்தம் என எண்ணுவதால் மற்ற பெண்கள் அங்கு வந்தால் அந்த மலையின் புனிதம் போய்விடும் என நம்புவதாக கூறப்படுகிறது. இவர்கள் திராட்சை, ஆலிவ் போன்ற சிறிய அளவிலான விவசாயம் மற்றும் நன்கொடைகளை பெற்று வாழ்கிறார்கள். வியக்க வைக்கும் பாரம்பரிய மிக்க ஒரு நாட்டின் வரலாறு. குறிப்பு: இவர்கள் எலும்பு கூடுகளை கூட பாதுகாத்து வருகிறார்கள். வாசிப்போர் இருக்குமானால் தொடர்ச்சியை எழுதுகிறேன்.